ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டின்டு ஸ்கெச்சஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்னைக்கு பண்ண போகிறது போர்ட்ரேட் ஸ்கெட்சிங். ஸோ அதுக்கான ஸ்கெட்ச் புக் பார்த்திங்கன்னா A4 சைஸ், தென் கலர் பென்சில் பார்த்திங்கன்னா டாம்ஸ் கலர் பென்சில். அவுட்லைன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஹார்லி குவின் அந்த கேரக்டரோட அவுட்லைன் தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இதோட கலரிங் ப்ராசஸ் தான் நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹேர்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் லைட்டான ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன் ஹேருக்கு. ஸோ ப்ரௌன் ஷேடில் வந்து நம்ம ரொம்பவே லைட்டாக கொடுத்துட்டு தென் டார்க் ப்ரௌன் ஷேட்ஸ் எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம எஃபெக்ட் கொடுத்துருக்கலாம். இந்த ஹேர்லி குவின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரௌன் ஷேடோட மிக்ஸ் ஆகி ஒரு போனிடைல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும், இன்னொரு போனிடைல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் தான் இருக்கும். இந்த கேரக்டரைசேஷன் ஃபுல்லாகவே அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி தான் இப்போ ஃபாலோ பண்ணி இந்த கலரிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இன்ஃபர்மேஷனும் இந்த கேரக்டரைசேஷன் எப்படி உருவானது ரொம்ப கன்சைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த மூவி கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். மல்டிமீடியா எஃபெக்டில் தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிசி என்டர்டைன்மெண்ட். இந்த கேரக்டரை வந்து கிரியேட் பண்ண கிரியேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் அண்ட் ப்ரூஸ் டீம். இவங்க தான் இந்த ஹார்லி குவின்ன்ற கேரக்டரே வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக உருவாக்கியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் இருக்கு இல்லையா, அதோட அனிமேட்டட் சீரீஸில் தான் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1992 இந்த கேரக்டர் எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜோக்கர் சூப்பர் வில்லன் அந்த எபிசோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் 22nd எபிசோடில் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இந்த கேரக்டரை வந்து காட்டியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேரக்டர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவுமே யூனிக்காகவுமே இருக்கும். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து பார்க்குற அப்பியரன்ஸ் வரைக்குமே எல்லாமே இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை ரொம்பவே அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பொழுதும் போல் ஃபேஸ் ஷேடிங் முடிச்சுட்டு ஐப்ரோஸ் இது எல்லாமே வந்து நம்ம பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிராஃபைட் பென்சில் எஃபெக்ட் தான் நாம் கொடுக்குறோம். ஃபேஸ் ஷேடிங் நம்ம ஹேர் லைன்ஸ் மட்டும் இப்போ நோஸ் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரோக்காக வந்து நம்ம நோஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மஜ்ஜிங் வந்து பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்மஜ்ஜிங்
அந்த பிளாக் கலர் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்குற அந்த எஃபெக்ட், தென் ஃபுல்லாகவே ஒரு லெதர் எஃபெக்டில் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து வர அந்த பெல்ட் எஃபெக்ட் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பிளாக் கலரில். தென் ட்ரெஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெட் அண்ட் அந்த ஒயிட் காம்போ இல்லைன்னா ப்ளூ ஷேட்ஸ் அந்த மாதிரி ரெட் மிக்ஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேரக்டரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் இருக்கும். ஸோ நாமளும் அதே மாதிரி எஃபெக்ட்டுக்கு ரெட் வித் பிளாக் காம்போவில் தான் கொடுக்க. இந்த ரெட் கலர் எஃபெக்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா ஓவராலாக இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஃபைனல் இதுதான் எஃபெக்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ராசஸ், கலரிங் ப்ராசஸ்.